இப்போ நெட்டிங் மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து இதனால் ஃபேப்ரிக் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட்டிங் மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது இந்த நாட் கேஜ் வந்து கரெக்டாக இருக்கா, கவுன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த நாட் கேஜ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நாட் கேஜ் வந்து கரெக்டாக நூலுக்குள்ளார இன்புட் ஆகிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். சப்போஸ் இது நூலுக்குள்ளே இன்புட் ஆகலை அப்படின்னாக்கா இது நூலில் இருக்கக்கூடிய நிப்ஸு பஞ்சு இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து நீடிலுக்கு போயிடும். நீடில் போனால் நீடில் கட் ஆகும், ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வந்து நாட் கேஜுக்குள்ளார இன்புட் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் யான் ஸ்டோரேஜ் வரக்கூடிய யான் ஸ்டோரேஜ் வந்து இதுக்கு சுற்று வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து 15 சுற்று 20 சுற்றி இருக்குனாக்கா அடுத்த யான் ஸ்டோரேஜ் வந்து அதே சுற்றி இருக்கணும். சப்போஸ் வித்து வந்து 1 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னாக்கா இதோட சுற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாதிக்கு விட கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா இதோட லூப் ஃபேப்ரிக் ஒரு லூப் வந்து ஒரு லைன் சரியாக லூப் ஆகாமல் ஒரு டைட்னஸாக ஒரு லைனாக வந்துடும். இதெல்லாம் வந்து 60 ஃபீடில் 1 இருந்தாலுமே அது வந்து ஃபேப்ரிக்கில் தெரிஞ்சிடும். இது ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா நெட்டிங்கில் பொறுத்தவரைக்கும் ஃபேப்ரிக் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது எந்த விதமான மாற்றமும் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபீடர் பார்க்கணும். ஃபீடர் வந்து நீடில் வந்து ரிவிட்டுக்கு மேலே தான் இப்போ யான் வந்து போகணும். ரிவிட்டுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாக்கா லூப் ஆகவே ஆகாது. அப்படியே ஆயிடுச்சுனாக்கா அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். லூப் வந்து லைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீடில் வந்து நம்ம உடஞ்சிருச்சு, இந்த பஞ்சு மூலியமாவோ இல்லை வேறு ஏதாவது பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா ஹெட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ஃபேப்ரிக் ஓட்டும்போது ஃப்ளவர் லைன் வரும். ஃப்ளவர் லைன் வந்துச்சு அப்படின்னாக்கா எந்த நீடில் நம்ம வந்து உடையுது அப்படின்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நீடில் உடையும் போது சிங்கரும் அடிபடும். அதனால் வந்துட்டு உடனே நீடில் உடஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த நீடில் மாற்றிட்டு அதோட சிங்கரும் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ ஃபேப்ரிக் நம்ம ரன்னிங் ஆகும் பொழுது இப்போ சப்போஸ் ஜிஎஸ்எம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து கீழே ஒரு டேக் டவுன் பொசிஷனில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஜிஎஸ்எம் வந்து அதிகமாக ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டேக் டவுன் பொசிஷன் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் பண்ணணுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைனஸ் பண்ணணும். எதனால் வந்து டேக் டவுன் பொசிஷன் நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கும்போது லூப் ஆனது கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும்போது அதோட டேக் டவுனில் வந்து ஃபேப்ரிக் ரோல் மூலிமா வந்து ரொட்டேட் ஆகும்போது இழுக்கும் பொழுது அது டைட் பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா இங்கே நீடில் ஸ்டிச்சஸ் ஆகும்போது அது ஹோல்ஸ் இல்லைன்னா செட்டப் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து நீடில் பெட்டு, ஸ்டெம்மு கீழே இருக்கக்கூடிய நீடில் பெட்டு வந்து எந்த வித டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். ஒரு சின்ன கிராக் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீடில் வந்து சேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீடில் சேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சிங்கிள் உடஞ்சிரும். ஆனால் ஃபேப்ரிக் வந்து லைன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் மெயினாக பார்க்க வேண்டியது. எல்லாத்தையுமே முக்கியமாக பார்க்க வந்து இது ஆயில் லெவல் தான். இந்த ஆயில் லெவல் வந்து ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி ஏர் கம்பரேஷன் ப்ரெஷர் வந்து ஈவனாக இருக்கணும். ப்ரெஷர் ஈவனாக இல்லை அப்படின்னாக்கா அது ஈவனாக இல்லாமல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகும்போது ஃபேப்ரிக் வந்து லைனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா டாட் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து வாஷபிள் ஆயில் இருந்துச்சுனாக்கா நம்ம பிரச்சனை கிடையாது. இதுவே வந்து வாஷபிள் ஆயில் இல்லை அப்படின்னாக்கா இந்த ஃபேப்ரிக் வந்து டோட்டலாக டேமேஜ் தான், ஒன்றும் பண்ணவும் முடியாது. இதுதான் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி வந்து மிஷினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் ஓடும்போது முதல்ல க்ளீனாக இருக்கணும். எந்த டஸ்ட்டும் வந்து மிஷினில் ஃபார்ம் ஆகவே கூடாது. சப்போஸ் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா எல்லா டஸ்ட்டுமே போய் சேர இடம் நீடில் தான். இந்த நீடில் ஹெட்டில் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீடில் ஹெட்டு உடஞ்சிரும். அப்போ வந்து ஹோல்ஸ் வர்றதுக்கும் செட்டப் வர்றதுக்கும் நம்ம வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ. அப்போ மெயினாக பார்க்க வேண்டியது இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னாக்கா ஃபேப்ரிக் ஓடின பிறகு இது வந்து அந்த ஸ்டிச்சஸ் லைன்ஸ் வந்து ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஈவனாக இல்லை அப்படின்னாக்கா அதாவது ஸ்பைலாரிட்டி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்பைலாரிட்டி ப்ராப்ளம்னா ஸ்டிச்சஸ் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஒருவேளை வந்து லைன் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் விட கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஃபேப்ரிக் வந்து எதனால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தா 2 ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று நிட்டிங் மிஷின் ரன்னிங் ஆகும் பொழுது ஒன்று ஆன்டி கிளாக் வைஸர் நம்ம ரன்னிங் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வராது. இதே கிளாக் வைஸர் ரன்னிங் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் ஸ்பீடர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக எல்லா யானுமே இப்போ கிரேயான் ஓட்டும்போது கிட்டத்தட்ட வந்து 480 ஃபீடர் இருக்குது அப்படின்னாக்கா டோட்டலாக வந்துட்டு எல்லா கிரேயான் வந்து ஒரே டைமில் வந்து ஃபார்ம் ஆகும். ஃபேப்ரிக்கோட வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் லைனில் வந்து ஃபேப்ரிக் ஃபார்ம் ஆகும். கிராஸ் லைன் பார்க்கும்போது அதோட லூப் லைன் வந்து
ஹரிசாண்டல் லைன் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பொசிஷனை வந்து பழைய காலத்து மாடல் நெட்டிங் மிஷின் பார்த்திங்கனாக்கா இந்த பேரிங் டைப்பில் இருக்குது. ஒரு சைடு வந்து டைட்டாக இருக்கும், இன்னொரு சைடு லூஸாக இருக்கும். ஸோ இதனால் வந்து ஃபேப்ரிக் ரோல் ஆகும்போது அந்த இழுவிசைனால வந்துட்டு இது வந்து ஃபிக்ஸ்டாகி அந்த லைன்ஸ் லூப் லைன் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ இப்போது அதை அவாய்ட் பண்ணி கியர் டைப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ப்ராப்ளம்னால ஸ்பைலாரிட்டி ப்ராப்ளம். இதுக்கு மேலே வந்து யானோடைய இப்போ யான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா யானில் இருக்க ட்விஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்துச்சு, கவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட்டு இல்லை அப்படின்னாக்கா இந்த ப்ராப்ளம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நெட்டிங் மிஷின் ரன்னிங் ஆகும்பொழுது இது டபுள் யான் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் யானை டபுள் கவுன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ஃபேப்ரிக் ஃபார்ம் பண்ணுவோம். எப்படி அப்படின்னாக்கா இப்போ சிங்கிள் யான் வந்து ஸ்டாண்டில் லொக்கேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே யானை வந்து ரெண்டு ஃபீடருமே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ரெண்டு யான் ஸ்டோரேஜுமே ஜாயின் பண்ணிவிட்டு வரக்கூடிய யானை வந்து ஒரே ஃபீடரில் நம்ம செட் பண்ணிடுவாங்க. ஒரே ஃபீடர் நம்ம செக் பண்ணும்போது நீல் வந்து ஒரே நீலுக்குள்ளே நம்ம வந்து ஜாயிண்ட் ஆயிரும். அப்போ வந்து ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் கவுன்ஸ் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா ஆட்டோ கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டோ கோன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்கா இப்போ கோனோட ஹெண்டு பொசிஷன், அதாவது கீழே வந்து டயல்டு எண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டயல் எண்டு அப்படிங்க வரக்கூடிய அந்த யான் பார்த்தோன்னா கோனு வந்து கீழே வந்து ஒரு 2-3 சுற்றி இருக்கும். அந்த சுத்தை எடுத்துகிட்டு அடுத்த ரன்னிங்கில் இருக்கிற கோனோடைய இந்த நெட்டிங் மிஷினில் ஆட்டோ கோன் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கிங் இருக்குது. ஆட்டோ கோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து ரன்னிங் இருக்க கோன் எண்டு பொசிஷன், அதாவது இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா டயல்டு எண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டயல் எண்டில் யான் வந்து 2-3 சுற்றி இருக்கும். இந்த யான் எடுத்துகிட்டு அடுத்தது வந்து ஸ்டார்டிங் ஆகக்கூடிய யானோட எண்டு பொசிஷனில் வந்து நுனி பொசிஷனில் வந்து நம்ம வந்து முடிச்சு போடுறோம். இந்த முடிச்சு போடலாம் இந்த கோன் வந்து ஆட்டோமேட்டிக் தீர்ந்த உடனே இதன் மூலிமா அடுத்த கோன் வந்து ஸ்டார்ட் ஆகி ரன்னிங் ஆகும். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃபேப்ரிக் வந்து யான் கட் ஆனாலோ யான் இல்லை அப்படின்னாக்கோ மிஷின் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மிஷின் நின்றுச்சு அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கும். இந்த எஃபெக்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஆட்டோ கோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ லூப் லென்த் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ்எம் வச்சு தான் சொல்கிறாங்க. ஜிஎஸ்எம் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா யானோட கவுன்ஸ் வச்சு தான் சொல்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு லூப் லென்த் அதிகமாக இருந்துச்சுனாக்கா ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கும். இப்போ லூப் லென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபேப்ரிக்கோட அடர்த்தியை பற்றி